டிஎன்பிசி புது சிலபஸில் இருக்க ஓரெழுத்து ஒரு மொழி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஈ அப்படின்னா கொடு, பூனா தெரியும், மலர், கைனா தெரியும், கை, ஹேண்டு. இந்த 3 எழுத்தையும் பார்த்தோன்னா இது எல்லாமே ஒவ்வொரு எழுத்துக்களாக தான் வந்திருக்கு. ஆனால் ஒவ்வொரு எழுத்துக்குமே என்ன தருது? பொருள் தருகிறது இல்லையா? அந்த மாதிரி ஒரு எழுத்து தனித்து வந்து பொருள் தந்துச்சுன்னா அதை நம்ம ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? நன்னூலில் எழுதின பவனந்தி முனிவர் என்ன சொல்கிறாருன்னா, தமிழில் வந்து 42 ஓரெழுத்து ஒரு மொழிகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து நோ தூ 2 எழுத்தை தவிர மற்ற 40 எழுத்துக்களுமே வந்து நெடில் எழுத்துக்கள் தான். ஓகேவா? நோ தூவை தவிர மீதி 40 எழுத்துக்களுமே வந்து நெடில் எழுத்துக்கள். நோ தூ மட்டும்தான் குறில் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாங்க அந்த 42 ஓரெழுத்து ஒரு மொழியும் பார்ப்போம். ஆனா பசு. ஆனா என்ன? பசு. ஆன்னு அம்மான மாடு கத்துதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து எழுத முடியும். ஆனா பசு. ஈனா கொடு அப்படின்னு அர்த்தம். ஈனா என்ன? கொடு. ஊனா இறைச்சி. ஈனா என்ன? கொடு. ஊனா இறைச்சி. ஊனா என்ன சொல்லுவோம்? இறைச்சி கறி இருக்கும் இல்லையா? அதுதான். ஏனா அம்பு. ஐனா ஏகலைவன். அம்பு வில்வித்தையில் வந்து சிறந்தவனை வந்து ஏகலைவன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போனா வந்து ஏனா அம்பு அதில் சிறந்தவன் தான் ஏகலைவன். ஓகேவா? ஏனா அன்பு. ஐனா தலைவன். ஓன்னா மதகு நீர் தாங்கும் பலகை. இப்போ வந்து சட்டஸ் போட்டிருப்பாங்க இல்லையா? அதில் வந்து ஒரு பலகை வச்சுருப்பாங்கல்ல, அதுதான் வந்து இந்த மதகு நீர் தாங்கும் பலகை. கான்னா சோலை. கான்றது என்னது? சோலை. கூ அப்படின்னா பூமி அப்படின்னு அர்த்தம். கூ அப்படின்னா பூமி. கைனா ஒழுக்கம். கைன்றது என்னது? ஒழுக்கம். கைநிலை அப்படின்லாம் படிப்போம் இல்லையா? இல்லைன்னா கைனா என்ன? ஒழுக்கம். கோனா அரசன். கோன்றது யாரு? அரசன். சான்னா இறந்து போ. செத்துப்போதல் வந்து சா. அதான் சான்னா இறந்து போ. சி அப்படின்னு எப்போவுமே இகழ்றதுக்கு என்ன சொல்லுவோம்? சிப்போ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சீனா இகழ்ச்சி. சேனா உயர்வு. சேனா என்ன? உயர்வு. சோனா மதில். சோனா என்ன? மதில். நடிகர் சோ இருப்பார் இல்லையா? அவரை ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் மதில் மாதிரி இருப்பார்னு. சோனா மதில். தானா கொடு. தானா என்ன? கொடு. ஈனாலும் கொடு தான், தானாலும் கொடு தான். ஓகேவா? தீனா தெரியும், நெருப்பு. தூனா தூய்மை. தூய்மையை வச்சுக்கிறது என்ன சொல்லுவோம்? தூய்மை. தேன்னா கடவுள். கடவுளை வந்து தேடுறதுனால தேன்னா கடவுள். தைனா தைத்தல். தைனா தைத்தல். நான்னா நாவு. நாக்கை வந்து நான் தானே சொல்லுவோம் தனியாக சொல்லும்போது. நான்னா நாவு. ஓகேவா? நீ அப்படின்னா முன்னிலை ஒருமை. நம்ம எதுப்பற இருக்கவங்கள எப்படி சொல்லுவோம்? நீ அப்படின்னு தானே கை காட்டி சொல்லுவோம். அது முன்னிலை ஒருமை. நேனா அன்பு. நை அப்படின்றது இழிவு. நைனா என்ன? இழிவு. நோனா வறுமை. நோனா நோய் ஞாபகம் வச்சுக்கோங்க. நோய் வந்தாவே வறுமை வந்துடும் இல்லையா? நோனா வறுமை. பானா பாடல். பான்றது என்ன? பாடல். ஆசிரியப்பா, வெண்பா, பாப்பா சொல்லுவோம் இல்லையா? அந்த பா வகைகள்லாம் வந்து பாடல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பானா பாடல். பூனா மலர். பூனா என்ன? மலர். பேனா மேகம். பேனா என்ன? மேகம். பை அப்படின்றது இளமை. இளமை. இளமையில் தான் பை தூக்கிட்டு ஸ்கூலுக்கு போவோம். ஞாபகம் வச்சுக்கோங்க. பைனா இளமை. போனா செல். போன்றது என்னது? போனா செல். நமக்கே தெரியும். மானா மாமரம். மா பலா வாழை அப்படின்னா மான்னு தானே சொல்கிறோம். மானா என்ன? மாமரம். ஓகேவா? மீ அப்படின்றது வான். மீன் வானத்தில் இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மீனா வான். மூனா மூப்பு. மூனா மூத்தவங்கன்னு சொல்கிறோம் இல்லையா? அது மூப்பு. மூனா மூப்பு. மேனா அன்பு. மைனா அஞ்சனம். கண்ணுக்கு வைப்போம் இல்லையா? அந்த மைனா அஞ்சனம். மோனா மோத்தல். மோனா என்ன? மோத்தல். யானா அகலம். யானை அகலமாக இருக்கும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. யானா அகலம். வானா அழைத்தல். வான்னு கூப்பிடுவோம் இல்லையா? அதை அழைத்தல். வீணா மலர். மலர் வந்து வீழ்ந்துருது. வீணா என்ன? மலர். வை அப்படின்றது புல். வைனா என்ன? புல். வவ் அப்படின்னா கவர் அப்படின்னு அர்த்தம். வவ்னா என்ன? கவர். ஓகேவா? நோனா நோய். தூனா உன். நோனா என்ன? நோய். இதுவும் தூம் தான் வந்து குறில் எழுத்துக்கள் இல்லையா? நோனா நோய். தூனா உன் அப்படின்னு அர்த்தம். சாப்பிடு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஓகே, ஒரு எழுத்து ஒரு மொழி முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ.